அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கார்த்திகை பௌர்ணமி வழிபாடு பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. அந்த வகையில தான் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தனி சிறப்பு அமைந்திருக்கு. கூடுதலான சிறப்பு என்னன்னா, ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் இந்த பௌர்ணமி என்பது தொடங்குது. அதுவும் சனிக்கிழமை வரனால இதனோட சக்தி பன்மடங்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட நாள்ல நாம் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பௌர்ணமி என்றாலே அன்றைய நாளில் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட சந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிக அளவில் அதிக பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அதுவும் சனிக்கிழமையில் வருவது என்பது கூடுதல் விசேஷத்தை தருகிறது. அப்படிப்பட்ட நாள்ல நாம் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்றே சொல்லப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரத்திற்கு உரிய கிரகமாக திகழக்கூடியது ராகு என்பதால் ராகுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கி சிறப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் காவல் தெய்வத்தை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய தினத்தில் சனி பகவானுக்குரிய உலோகமாக திகழ்வது இரும்பு. காவல் தெய்வங்களின் கையிலும் இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் என்பது இருக்கும். அதனால் சனிக்கிழமை அன்று பௌர்ணமி தொடங்கிய பிறகு நாம் இருக்கக்கூடிய இடத்தின் காவல் தெய்வ ஆலயத்திற்கு சென்று பால் பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். காவல் தெய்வத்திற்கு சுருட்டு, சாராயம் போன்ற படைகள் ஏதாவது வைக்கும் வழக்கம் இருக்கும் பட்சத்தில் அதையும் வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித நஷ்டமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவித பிடிப்பை ஏற்படுத்துவதற்கு இது உதவும். நம்முடைய ஆசைகள் நிறைவேறும், நினைத்தது நடக்கும், மனநோய் சரியாகும், உடல் வலி நீங்கும். நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை சாப்பிடு எந்த பலனும் இல்லை என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த மருத்துவத்தின் பலன் என்பது நமக்கு கிடைக்கும். செல்வ நிலை உயர்வதற்கும் இது வழிவகை செய்யும். கண் திருஷ்டி, தொழில் முடக்கம் போன்ற பிரச்சனைகள் தீர்க்கவும் இது நல்ல வழிகாட்டியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எப்பேற்பட்ட கசப்பு இருந்தாலும், பிரிந்து வாழும் சூழ்நிலையில் இருந்தாலும், விவாகரத்து செய்யும் நிலையில் இருந்தாலும் இந்த முறையில் காவல் தெய்வத்திற்கு பொங்கல் இட்டு வழிபாடு செய்வதனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒற்றுமையாக மகிழ்ச்சியுடனும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு மிகுந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று இந்த முறையில் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் நினைத்தது கேட்டது கட்டாயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யுங்க. அதோட மட்டும் இல்லைங்க, அந்த வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த வழிபாட்டை கூட நீங்க செய்யலாம். என்ன வழிபாடு என்றது இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க. இழந்தது திரும்ப கிடைக்க நம்ம சொல்ல வேண்டிய சிவ மந்திரம். இழந்தது மட்டும் இல்ல, நம்ம நினைத்ததும் நடக்க சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் தாங்க. வீட்டுல மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி முடித்த பிறகு வீட்டு பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து விட்டு வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து கொண்டு இந்த சிவபெருமானின் நாமங்களை கூற வேண்டும். இந்த நாமங்களை ருத்ர மந்திரம் என்று கூறுவதுண்டு. இந்த ருத்ர மந்திரத்தை இந்த 3 நாட்களும் தொடர்ச்சியாக சிவபெருமானை நினைத்து நாம் கூறும் பொழுது எதை இழந்தோமோ, எதை நம்மால் திரும்ப பெற முடியுமோ என்று நம்புகிறோமோ அது கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது வாழ்க்கையாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை கூறிவிட்டு எதை இழந்தோமோ அது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்ட சிவபெருமானின் அருளால் அவை நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. நாம் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் என்னதுன்னா, ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ஓம்காரம் மலேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ திரியம்பகரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ குஷ்ருணேஸ்வராய நமக, ஓம் 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 சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.
சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய கார்த்திகை தீப சமயத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் யார் ஒருவர் ஒரு முறையாவது கூறி சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இழந்தது கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம 2 வழிபாடை பற்றி பார்த்திருக்கோங்க. முதல் வழிபாடு காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது. 2வது வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. நம்ம வீட்டு பூஜையர்ல விளக்கு ஏற்றி முடித்துவிட்டு சிவபெருமானினுடைய இந்த ருத்ர மந்திரத்தை சொல்வது. கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.